பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. விரைவாக மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறது. இக்கொடி ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவு கொண்டு அவர்கள் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
கடவுளோடு இருந்தார். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி மனிதருக்கு ஒப்பானார். குழந்தை இயேசுவில் பற்றுறுதி கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவை வழிபட இங்கு கூடியுள்ள நாம் அவரிடமிருந்து பல செய்திகளை பெற்றுக்கொள்ள விளைவோம். அவர் செல்வராய் இருந்தும் தம்பொருட்டு ஏழையானார். ஜெருசலேம் நகருக்கு வெளியே அப்பவீடு என்று பொருள்படும் பெத்லகேம் என்னும் சிற்றூரில் மந்தைகள் தங்கும் குடிலில் பிறந்தார். ஏனெனில் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. இயேசுவின் பிறப்பு செய்தி ஏழை இடையர்களுக்கே முதலில் கிடைக்கின்றது. அதற்கு அடையாளம் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இவ்வாறு இயேசு ஆண்டவர் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எல்லா விதத்திலும் தம்மையே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். எனவே நாமும் ஒருவருக்கொருவர் உயர்வு மனப்பான்மையை பாராட்டாமல் மனத்தாழ்மையுடன் உறவாட குழந்தை இயேசுவின் முன்மாதிரியை கற்றுக்கொண்டு வாழ அவர் துணையை நாடி இவ்வழிபாட்டில் இணைந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவுக்காக அவருடைய புனிதருடைய அடையாளம் தொலைத்த அவருடைய திருவுருவ படத்தை கொடியை ஏற்றி இந்த முதல் நாளிலே குழந்தை இயேசுவினுடைய திருச்சிறுவத்தலிலே வழிபாட்டுக்கு ஒன்று கூடி நிற்கிறோம். புனித அந்தோனியாருடைய திருவுருவத்திலே அந்த கொடியிலேயும் படத்திலே எல்லா இடங்களிலும் அவருடைய திருச்சிறுவத்திலே அவரோடு இருக்கிறது குழந்தை இயேசு. குழந்தை இயேசுவினுடைய குழந்தை இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திய புனிதரே என்று நாங்கள் பாடுகிறோம், அவரை போற்றுகிறோம். இன்றைய தொடக்க நாளிலே அவருடைய திருக்கரத்தில் இருக்கிற குழந்தை இயேசுவை அவருடைய அந்தோனியாருக்கு அந்த குழந்தை இயேசுவை திருக்கரத்தில் இருந்தும் வரம் பெற்றவர். நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் கிறிஸ்துவை நமது வாழ்வில் கொண்டிருக்க வேண்டி இந்த தொடக்க நாள் வழிபாட்டின் பொழுது இதற்கு மிகவும் பொருத்தமுடைய விதத்திலே அந்த வீதியிலே திருப்படிவாரத்துக்கு அருகிலே அவருடைய குழந்தையினுடைய திருச்சுருவத்தை வைத்து நாங்கள் இந்த இடத்துல இந்த வழிபாட்டை நடாத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்துக்காக இந்த வழிபாட்டிலே வேண்டிக் கொள்வோம். இந்த நேரத்திலே இறைவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் திருமகன் பிரசன்னமாக இருக்க வேண்டும். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண் இறைவா, உம்மை நான் நம்பினேன் என்று 91ஆம் திருப்பாடலிலே அனைவரும் இணைவோம். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண் இறைவா, உம்மை நான் நம்பினேன். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண் இறைவா, உம்மை நான் நம்பியுள்ளேன். அனைவரும் பாடுவோம். இயேசுவே உள்ளேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்ல நிற்பரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடலின் கண்ணீர் நின்றும் ஒன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண் இறைவா, உம்மை நான் நம்பியுள்ளேன். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம்
வார்த்தைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் நலன் இறைவா. உம்மை நான் நம்பியுள்ளேன். இரவில் உலவும் கொள்ளை நோய்க்கும் பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அழகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாலேயே நீர் காண்பீர். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் நலன் இறைவா. உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரையும் அது புகலிடமாக கொண்டீர். உன்னதரை உமது உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே உமக்கு தீங்கு நேரிடாது, வாதையும் அது கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை எழுவார். இயேசுவே, நீர் நலன் இறைவா. அவர்கள் என் மீது அன்பு கூறுதலால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் நலன் இறைவா. உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்த நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வழிநாட்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று பார்க்க அவர் விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அப்படியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தியிருந்தால், எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவரும் ஆபிரகாமின் மகன் தானே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இறைமக்கள் சமூகத்திலே அனைவரும் தங்கள் ஆண்டு வழிபாட்டு முறைகளிலே தியானத்தை மேற்கொள்கிறார்கள். துறவரத்தினர், குருக்கள், துறவிகள் எல்லாம் தியான நாட்கள் என்று 5 நாட்கள் 8 நாட்கள் என்று ஒவ்வொரு இடங்களிலே போய் தங்கி இருந்து தியானங்களை செய்கிறார்கள். பெருமெண்ணிக்கையான இறை மக்கள் இந்த தியானத்தை தங்களுடைய ஆலய திருவிழாவோடு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இதுதான் இந்த திருநாட்கள் நவநாட்களின் பொழுது மறைவுரையும் அதனுடைய ஆயுதங்களும் குறித்து நிற்கின்றன. நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவின் பொழுது இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு தியான நாட்களாக எங்களை அருள்வாழ்விலே தூய்மைப்படுத்தி வளப்படுத்துகின்ற நாட்களாக தியான நாட்களாக அமைய வேண்டும் என்பதே திரு சபையினுடைய விருப்பம் நோக்கமாகும். இன்றைய தொடக்க நாளிலே நாங்கள் வாசித்த நற்செய்தி இயேசு யார் என்று பார்த்து வழியோரமாக அவர் போகிறார். இங்கே நாங்கள் வீதி ஓரத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள இதில் இருக்கிற சக்கையும் மாதிரி நாங்கள் தான் எல்லாரும் இருக்கிறோம். இயேசு அந்த மனிதரிடம் சக்கையினுடைய மனநிலை ஒரு நேரிய உடன்பாடான இயேசு யார் என்று பார்ப்போம். அவனுடைய வாழ்வின் நிலை வித்தியாசமானதாக இருந்தது. அவர் ஆயக்காரன், அவன் மக்களுடைய பார்வையிலே அவர் ஒரு நேர்மையாளர் அல்ல. அவர் அநீத முறையிலே மக்களிடத்தில் வழிகளை வசூலித்துக் கொண்டிருக்கிறவர்களால மக்கள் மத்தியிலே நல்ல மதிப்பில்லாத ஒருவர். ஆனால் அவர் இயேசு யார் என்று பார்த்து அந்த இடத்திலே ஒரு இடத்தில் இருக்கின்றார். இயேசு அண்ணாந்து பார்த்து சக்கையை விரைவாக இறங்கி வாரும், வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். இயேசுனுடைய அந்த அழைப்பு அவரிடத்திலே ஒரு விதமான மாற்றத்தை, உருமாற்றத்தை, அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்படுத்தியது. உனது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். சக்கையும் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இன்று எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவினுடைய சந்திப்பாக அமையட்டும். மகிழ்ச்சியோடு இயேசுவை வரவேற்றார். சும்மா பார்ப்பதற்காக போய் மரத்தில் ஏறி இருந்தவரிடம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கூர்மையான பார்வை அவரை ஆட்கொண்டது. விரைவாக இறங்கி வந்தார். மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். தனது இல்லத்தில் அழைத்து சென்று அங்கே விருந்து ஏற்பாடு செய்தார். மக்கள் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் சக்கையினுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இயேசுடைய பிரசங்கமே அவரை மாற்றியது. இயேசு அவரிடத்திலே எதையும் சொல்லவில்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இயேசு ஒன்றும் பேசவில்லை. இயேசுடைய பிரசங்கத்திலேயே அவர் தானாகவே அவருடைய உள்ளமே அவனை மாற்றிக்கொண்டார். அவன் தனது உள்ள கிடக்கை, அவனது உள்ளமே அவரை இயேசு பேச வேண்டிய தேவை இருக்கவில்லை. அவருடைய உள்ளமே அவரை உருவாக்கியது. இயேசு வந்த பலர் இன்றைய நாளிலே நாங்களும் இந்த ஒரு விதமான உருமாற்றத்தை தொடங்குகிற நாளாக அமையட்டும். திருநாள் கொண்டாட்டத்தின் பொழுது நாங்கள் ஒரு புது மனிதர்களாக, ஒரு உள்ளத்தில் ஒரு புதிய தீர்மானங்களை மேற்கொண்டவர்களாக, வாழ்வில் திருப்பத்தை கண்டவர்களாக இந்த நாட்கள் அமைய இறைவனுடைய அருளை வேண்டுவோம். இயேசுவை சந்தித்தார்கள் பலர் அதற்கு பல்வேறு விதமாக செவிமடுத்தார்கள். அதற்கு புறக்காரணிகள் அல்ல காரணம். அவருடைய செவிமடுப்புக்கு அவருடைய உள்ளத்தின் நிலைமைகள் தான் காரணம். 10 பேரும் குணம் பெற்றார்கள். ஒருவர் மட்டும்தான் அந்த உள்ளத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவிடம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்தார். இயேசுவிடத்திலே நிக்கோதேமு என்றவர் வந்தார். அவர் ஒரு பரிசேயர். அவர் ஒரு படிப்படியாகத்தான் இயேசுடைய உரையாடலிலே இயேசுடைய சீடத்துவத்தை உணர்ந்து கொண்டார். இயேசு இறந்த பொழுது அவருடைய உடலை இறக்கி அடக்கம் செய்கிற ஒரு இரக்கமிக்க செயலையும் செய்தார். வழியாக பல்வேறு விதமாக ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இந்த திருவிழா நாட்கள் ஏதுவாக அமைய வேண்டும் என்று வேண்டுவோம். நமது தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டுவோம். மனிதர் அனைவரது மக்களுக்காகவும் உம் திருமகனை கையளித்த தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே உமது உணவு என திருத்தூதருக்கு கூறினீர். நாம் அனைவரும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களால் ஆன முயற்சியை மேற்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பூவுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் உம்முடைய உரிமையாக இருந்ததும் இவ்வுலகில் மனித உருவேற்ற போது எளிமையும் வறுமையும் உடையவராக பிறந்தீர். நாமும் ஏழை எளியவர் மட்டில் கலிவிரக்கமும் கனிவுடையவர்களுமாக விளங்க எங்கள் உள்ளத்தை மாற்றியுள்ள வேண்டும் என்று
ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை நம்பும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுகின்ற தந்தையே இறைவா, உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம். ஆண்டவரே, உமது கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வுக்கு எதிராக விழக்கூடிய அலகையின் சூழ்ச்சிகள் கண்ணிகள் அனைத்திலும் இருந்து எங்களை காப்பாற்றி நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தி உறுதிப்படுத்தியவிடும். உலகின் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் உடலின் முறைகேடான இன்பங்களிலிருந்தும் விடுவித்து செம்மையான வழியில் நம்மை அழைத்து செல்ல உமது தூய ஆவியாரின் துணையை உமக்கு அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது சொந்த தேவைகளுக்காக மௌனமாக சொல்லிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாட அவருடைய கொடியை, புனிதருடைய கொடியை ஏற்றி அவருடைய திருக்கரங்களிலே பவர்ந்த குழந்தை இயேசுவினுடைய திருச்சுள்ளக்கடியை நாங்கள் இந்த தொடக்க நாளில் செய்கிற இந்த வழிபாட்டை, இந்த விண்ணப்பங்களை, சுரங்களை ஏற்றலும் நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலே வாழவும் அந்தோனியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையினாலே அற்புதங்களை கூடிய அற்புதராக இறை மக்கள் வாழ்விலே அவருடைய பரிந்துரையினாலே மக்கள் பெற்ற நன்மை தனங்களை பொருட்டு உண்மை நாடி வரும் அடியார்கள் அனைவருக்கும் அவருடைய பரிந்துரையிலே அவர்கள் நல்வாழ்வு பெறவும் புனிதருடைய திருக்கரங்களிலே கவர்ந்த இயேசுவினுடைய அந்த குழந்தை இயேசுவினுடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரிலே நிலைத்திருக்கவும் உண்மை இறங்கினோம். எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பாதுகாப்பவரான இறைவா, மனிதரின் உடல் வளமைக்காக நீர் உண்டாக்கிய இந்த படைப்புப் பொருளையும் நாம் தயாரித்த இந்த உணவையும் ஆசீர்வதித்தருளும்.
உமது திருப்பெயரை சொல்லி வேண்டுவதனால் இந்த உணவிலே இந்த பகிர்தலிலே பங்கேற்போர் அனைவரும் உடல் நலமும் ஆன்ம பாதுகாப்பும் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வேண்டிக் கொள்ளும் கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனித அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே 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 தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே காணாமற் போன பொருள்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும் வீணை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கூடி வரும் காணாமற் போன பொருள்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும் வீணை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கூடி வரும் வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே அற்புதம் காண விழைவோரே நம் அந்தோணியாரிடம் வாருங்களே அற்புதம் காண விழைவோரே இருக்கிற எங்கள் தந்தையே மாதுவையர் தூயதன போற்றப்படுக மது ஆட்சி வருக மாதிரகுடம் மண்டலையில் நிறைவேறுவது போல மண்டலையில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை என்று எங்களை தீர்த்தனும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே கண்களும் ஆக்கி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே நீரமரியே தாயே பாவியராய் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே நீரமரியே தாயே பாவியராய் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே கண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே நீரமரியே தாயே பாவியராய் தந்தைக்கும் மானுக்கும் சூர்யாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இறைவனின் தாயே பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெண்களிலும் வண்டிக் கொடுமாமே பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியாயே ஆசி பெற்றவரே புனித மரியே வாழ்க
பெற்றவரே மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக நோயன்றே எங்கள் பாவங்களை கொள்ளும் எங்களை அந்த வாழ்க்கையை பார்த்து அந்த பாவனுடைய இளமை பொறுமை முதலான சுயங்களை நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு ஆசிராதித்து கொள்ளும்
மண்டிக் கொள்ளுமாமே இப்பொழுது மக்கள் ரப்பின் மடையிலும் மண்டிக் கொள்ளுமாமே புனித மரியே இறைவனின் தாயே வாழ்கிறாயிருக்கிறதற்காக இப்பொழுது மக்கள் ரப்பின் மடையிலும் மண்டிக் கொள்ளுமாமே புனித மரியே இறைவனின் தாயே வாழ்கிறாயிருக்கிறதற்காக இப்பொழுது மக்கள் ரப்பின் மடையிலும் மண்டிக் கொள்ளுமாமே புனித மரியே இறைவனின் தாயே வாழ்கிறாயிருக்கிறதற்காக இப்பொழுது மக்கள் ரப்பின் மடையிலும் மண்டிக் கொள்ளுமாமே இப்பொழுது மக்கள் ரப்பின் மடையிலும் மண்டிக் கொள்ளுமாமே புனித மரியே இறைவனின் தாயே வாழ்கிறாயிருக்கிறதற்காக இப்பொழுது மக்கள் ரப்பின் மடையிலும் மண்டிக் கொள்ளுமாமே புனித மரியாயே பக்தி சுவால சபையின் பாதுகாவலரான அமலோற்சவ கன்னிகையே தேவதாய்க்கு விசேட பிரியமான புனித அந்தோனியாரே பக்தி சுவால சபையின் நவரத்னமான புனித அந்தோனியாரே பக்தி சுவால பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியாரே ஆத்துமங்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோனியாரே சிவஸ்நேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோனியாரே சிறியானிகளுக்கு வழிகாட்டியான புனித அந்தோனியாரே வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோனியாரே புதுமையினால் பிரபலியமான புனித அந்தோனியாரே ஊமைகளுக்கு வார்த்தை அடைக்கின்ற புனித அந்தோனியாரே மறித்தவர்களை ஏற்றிருக்கின்ற புனித அந்தோனியாரே காணாமல் போன பொருட்களை கண்டறிவராமல் உதவி புரிகின்ற புனித அந்தோனியாரே மசாசின் சகல தந்திரங்களில் நின்று நாங்கள் விலகும்படியாக காற்றிலிருந்து நாங்கள் விலகும்படியாக பஞ்சம் படை கொள்ளை நோயிலிருந்து நாங்கள் விலகும்படியாக உங்கள் வாழ்நாள் சர்வேசுடைய சமரி விருதியாகிய உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுடைய சமரி விருதியாகிய உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுடைய சம்மதி பிரிவியாகிய செழிப்புமாக எல்லா நிறைவாக சுதியரும் முத்தி பொறுமையோரும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தங்கள் குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் ஆண்டவருடைய ஆசீர்வையும் வேண்டி அந்தோனியாருடைய
நமது பாதுகாவலருடைய பரிந்துரையை வேண்டி இப்பொழுது தாங்கள் அனைவரும் ஒன்றித்து பாடுவோம். வணக்கம் வணக்கம் என்ற பாடலை பங்கேற்போம். வணக்கம் வணக்கம் கோடிய புகழே, வணக்கம் வணக்கம் தோழியாரே, வணக்கம் வணக்கம் கோடிய புகழே, வணக்கம் வணக்கம் தோழியாரே. கோடிய புகழென்று ஒரு தரம் சொன்னால் ஓடி மறைந்திடும் துன்பமெல்லாம் வணக்கம் வணக்கம் கோடிய புகழே, வணக்கம் வணக்கம் வந்தோடியாரே. காற்றிடை கலமென கலந்திடும் வாழ்வில் அலங்கரை விளக்கமே அருள் சூழும். வணக்கம் வணக்கம் கோடிய தூதரே, வணக்கம் தோழியாரே. இல்லறம் துறவறம் இருதிறத்தாரும், இல்லறம் துறவறம் இருதிறத்தாரும், நல்லறம் புரிந்திட அருள் புரியும். வணக்கம் வணக்கம் கோடிய தூதரே, வணக்கம் வணக்கம் வந்தோழியாரே. வணக்கம் வணக்கம் கோடிய தூதரே, வணக்கம் வணக்கம் வந்தோழியாரே. பெயராலே ஆண்டவுடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. நம் ஆண்டவரின் அன்பும் அருளும் உங்களோடென்றும் இருப்பதாக. அன்பின் பாசையூர் மக்களாக, அயல் கிராம மக்களாக இந்த கடலடியிலே ஒன்று கூடி வந்து இந்த வழிபாடை ஆண்டுக்கு ஒரு முறை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறோம். வளமறைந்த ஆண்டவர் இந்த ஆண்டையும் நாங்கள் இந்த கடலடியிலே கூடுவதற்கு அனுக்கிரகம் புரிந்திருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே நம்முடைய பெருவிழாவின் ஆயத்த காலத்தின் முன்னாயத்த காலமாகிய 3ஆம் நாளிலே இங்கு நாங்கள் கூடி வந்து ஒன்றாக நம்முடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கின்ற இந்த கடல் செல்வத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த கடலிலே பயணிக்கின்ற எங்களுடைய அனைத்து வள்ளங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அதனை பயன்படுத்துகின்றவர்கள் செவனி அதனை பயன்படுத்தி எவ்வித ஆபத்தும் இல்லாத நோவாவின் தொழிலை போல அது பாதுகாக்கப்படவும் வரங்கேட்டு செவிப்பதற்காக இங்கு கூடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய குடும்ப தலைவர்கள் தம்முடைய அரும்படியினாலே, இளைஞர்கள் தம்முடைய அரும்படியினாலே இந்த கடல் செல்வத்தை கரை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாபெரும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடல் செல்வத்தை ஆண்டவரை நமக்கு உருவாக்கி அதை பருகி பெருகச் செய்து அது கடலை நிரப்பவும், மனிதரான நம்மை படைத்து நம்மை பருகி பெருகச் செய்து மண்ணுலகை நிரப்பவும் அனுமதி தந்தார். அவ்வாறு மண்ணுலகிலே இருக்கின்ற நாங்கள் இந்த கடல் செல்வத்தை இருந்து அதிக செல்வத்தை பெற்று எங்களுடைய வறுமை அகன்று போகவும் நமது வளமான வாழ்வுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த கடல் செல்வத்தை நாங்கள் கொண்டு வந்து கரை சேர்க்கின்ற மாபெரும் பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாபெரும் பொறுப்பை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே அதற்காக விசேஷமாக நன்றி கூறுவோம். இன்னும் அதற்கு ஒரு தனி
இடத்தை அது பிடித்திருக்கின்றதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே அவ்வாறு இந்த இடத்தை நாங்கள் பிடிக்கின்ற எங்களுடைய மீனுக்கு தனி மரியாதையும் தனி மதிப்பும் இருக்கிறதை பார்க்கிறோம். அத்தோடு இந்த மீனின் மூலம் நாங்கள் உடற்பலத்தை பெறுகிறோம். இன்னும் எங்களுடைய வறுமை அகன்று போய் வளமான வாழ்வுக்கு இது வழிவகை செய்து தருகின்றது. இன்னும் நல்ல ஞாபக சக்தியையும் ஆற்றலையும் பெற்று கல்வியிலே சிறந்து விளங்கி சாதிக்கின்றோம். இவ்வாறு கலையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குவதற்கு இந்த கடல் செல்வம் எமக்கு உதவியாக இருக்கின்றது. ஆகவே அந்த செல்வத்தை இறைவன் தழுவி பெருகச் செய்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் இங்கு பயணிக்கின்ற இந்த பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு சகோதரர்களும் எத்தீயவனோ தீய சக்தியின் ஆதிக்கத்துக்கு தங்களுடைய வாழ்வை தொலைத்து விடாமல் நன்மை திறன் நிறைந்த ஆண்டவரின் ஆவியினாலே இயக்கப்படவும் வரங்கேட்டு இந்த வேளையிலே மன்றாடுவோம். ஆகவே இந்த வேளையிலே வளமிழந்த ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களினாலும் அறியாமலும் நாம் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வரம் கேட்டு மன்றாடுவோம். இந்த கடலை அவர் ஆசீர்வதிக்கவும் அன்று எவ்வாறு அந்த கடல் மீது தூயாவியானவர் கடற்கரையிலே அந்த மீன்களுக்கு போதித்த போது அதை மீன்களுடைய வருகையை கண்டு எவ்வாறு பேதகத்துக்கு போன அவ்வளவு பேரும் மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை பகுதிப்படுத்த அந்த கத்தோலிக்க திருச்சபையை ஒன்று கூடினார்களோ அதுபோல எம்மை விட்டு பிரிந்த சகோதரர்களும் மீண்டும் நம்மோடு வந்து இணைந்து கொள்ளவும் வாழ்கின்ற நாங்கள் தூய்மையான கத்தோலிக்க பீச வாழவும் வரம் கேட்டு வந்தாடுவோம். நம்முடைய பிறவிடங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் அவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் அவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் என்றென்றும் மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாக உயர்ந்துள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் பொழுது ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்று சிறியவர்களாக்கியுள்ளீர். ஆட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையிலே 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகு வந்து சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுபடியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சகை காட்டி துணைக்கு வருமாறு அளித்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு வியப்பிட்டனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்றார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் சேர்த்தவில் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது வாழ்வரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்று இந்த அந்தோனியாருடைய பகுதியிலே கடலுக்குள்ளே நாங்கள் ஒன்றாக கூடி வந்து இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். இதை ஆண்டாண்டாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வை எங்களுக்கு இந்த நிகழ்வு நினைவுபடுத்துகின்ற நிகழ்வாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஜெர்மனி தேசத்திலே மன்னர்கள் திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்தெழுதி எழுந்து அல்பிஜீரிய இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பாப்பரசருக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் எதிராக பெரும் பேரகங்களை போதிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு பெரும் பேரகங்களை போதித்துக் கொண்டிருந்த போது இவர்களுடைய பேரகங்களிலிருந்து மீண்டும் இவர்களை மீட்டெடுப்பதற்கு பாப்பரசு தேர்ந்தெடுத்த கருவி நம்முடைய கோடியற்ற அந்தோனியார். இந்த கோடியற்ற அந்தோனியார் சென்று அங்கு டுமினி என்ற அந்த கிராமம், அந்த கிராமத்திலே தான் இவருடைய பெரும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்குதான் பேருவத்தின் உச்சகட்டமான தலைமையிடம் இருந்தது. ஆகவே அந்த துணி அந்த கிராமத்திற்கு கோடியற்ற அந்தோனியார் அனுப்பி வைக்கப்படுகிறார். அங்கு போய் நீர் இந்த பேருவத்தின் சம்மட்டியாக இருந்து இவர்களை மீண்டும் ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று. அவ்வாறு சென்றபோது அங்கு இந்த பேருவத்திற்கு எதிராக இவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் போதிப்பதற்கு எவருமே வரவில்லை. எவருமே வராதவாறே கவலையிட்ட கோடியற்ற அந்தோனியார் ஆண்டவரிடம் சென்று திருப்பதியை ஒப்புக் கொடுக்கிறார். திருப்பதியை ஒப்புக் கொடுத்து திருப்பதி முடிந்தவுடன் அவசரமாக கடலை நோக்கி ஓடுகிறார். இவ்வாறு அவர் கடலை நோக்கி ஓடுகின்ற போது இதை கண்ட பதில்கள் இவருக்கு பின்னாலே கூட்டமாய் ஓட ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு ஆரம்பித்த போது கோடியற்ற அந்தோனியார் கடற்கரையிலே போய் நின்று கடல் மீன்களை பார்த்து, நீங்கள் இந்த மக்களை போல் இல்லாமல் இருப்பதை பொறுத்து ஆண்டவர் பெருமைப்படுகிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்கள். ஆகவே இப்போது இங்கு வந்து கூடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அவருடைய அழைப்பை கேட்டு பெருந்திரளான மீன்கள் அந்த கரையிலே வந்து புள்ளி
கூட்டாட ஆரம்பித்திடலாம். இதையும் போதகர்களும் அந்த போதகர்களும் சுற்றிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீங்களுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே பெரும் தொடர்புகள் இருக்கின்றது. அன்று வேறுமான வரியை செலுத்துவதற்கு நீங்களே அன்று கடவுளுக்கு நீங்களே கடவுளுக்கு காசு கொண்டு வந்து கொடுத்தீர்கள். இன்று அன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு உங்களையே உறவாக்க விரும்பிய போது நீங்களே அவருக்கு உறவாகி அவரை பெருமை சேர்த்தீர்கள். இப்படி நீங்களாகிய நீங்கள் பெரும் பணி செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் மீது ஆண்டவர் பெரும் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த விருப்ப செய்தியை கேட்டு அந்த மீன்கள் அனைத்தும் துள்ளி கொண்டாடி கொண்டிருப்பதை கண்ட பதில்கள் விசுவாசத்திலே மீண்டும் ஆளப்படுகிறார்கள். வெளியிலிருந்து பதிலாக போனவர்கள் அனைவரும் மீண்டும் கூட்டமாய் ஓடி வந்து கோடியிருக்கிற அந்தோனியாரோடு இணைந்து நின்று தம் பாவத்துக்காய் மனமாறி எந்த மன்னர்களால் விடப்பட்ட சதியிலிருந்து மீட்கப்பட்டவராக மீண்டும் கத்தோலிக்கத்துக்கு திரும்பி வந்ததை திருச்சபை என்றென்றுமே நினைவு கூறுகிறது. ஆமன் சோதரர்களே, அவ்வாறு கோடியேற்றம் செய்த கோடியேற்ற அந்தோனியாரை நாங்கள் கடலுக்குள்ளேயே தூவி கட்டி அவருக்கு ஒரு இடம் கட்டி இவ்வாறு கல்வப்பட்ட அனுமதியோடு செய்து இந்த இடத்தில் இந்த நிகழ்வை செய்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவர் இந்த பாசிய மண்ணுக்கு அரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அவருடைய அந்த அந்தோனியாருடைய ஆண்டவருக்கு மாற்றி சேர்த்த அந்த நிகழ்வை சிவனை நினைவுகூட எமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காலம் நம் வாழ்வுக்கு மேன்மையை பெற்றுத் தருவதற்கான காலமாக இருக்கிறது. ஆகவே உணர்ந்து கொள்வோம், நம் வாழ்விலே நாம் ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமானதை சிந்தனையிலோ சொல்லிலோ செயலிலோ ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்து இந்த இடத்திலிருந்து சொல்லுகின்ற போது நாம் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற செயல்களை மட்டுமே நம்முடைய அணிகலனாக்கிக் கொள்வோம் என்று தீர்மானம் எடுப்போம். இவர்களை தொடர்ந்து நம்மளுடைய தேவைகள் வேண்டுகளை சமைப்போம். ஒருவராக இருந்து பசி, தாகம், துன்பம், துயரம் எல்லாம் அனுபவித்து இயேசுவே திரைக்கடலோடி வாழ்வுக்கு வழி தேடும் மக்களை கடைக்கண் நோக்கி கடினமான உழைப்பிற்கு என்ற ஊதியம் அளித்து ஆதரிக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புயலடித்து கொந்தளித்து கடல் மீது நடந்து வந்த இயேசுவே இடர்கள் மிகுந்த இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள நாங்கள் அஞ்ச வேண்டாம், நான் தான் என்னும் உமது அருள்மொழியை என்றும் எங்கள் உள்ளத்தில் இருத்தி ஆறுதல் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய பேதுருவின் படகில் அமர்ந்து மக்களுக்கு போதித்து இயேசுவே இந்த மரக்கலங்களை பயன்படுத்துவோர் எல்லாரும் உம்முடைய போதனைகளை என்றும் பின்பற்றி சிறந்த கிறிஸ்தவராக விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதரை பிடிப்போராக உங்களை ஆக்குவேன் என்று கலிலேய மீனவரிடம் கூறிய இயேசுவே நாங்கள் கிறிஸ்துவ கடமைகளை நன்கறிந்து சொல்லாலும் வாழ்க்கை முறையாலும் உமக்கு சான்று பகர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீர்த்தவளை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விடாதே, தீமை எங்களுக்கு அருளுரைந்த மரியாயே, மாதாவே, பாவிலாயிருக்கிற பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே இந்த கடலிலே இருக்கின்ற பயன்படுத்துகின்ற அனைத்து படகுகளையும் அந்த கடல் தொழிலை செய்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அந்த கடற்தொழிலினாலே வரும் வருமானத்தினாலே
வாழ்க்கை வறுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட உடற்பலத்தையும் ஆன்மீக பிரதத்தையும் பெற்றமைக்காக நன்றி கூறும் மனப்பக்குவத்தோடும் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவும், இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், இந்த கடல் ஆசீர்வதிக்கப்படவும், இந்த கடல் செல்வங்களினாலே பருகி பெருகவும், அந்த செல்வங்களை கரை கொண்டு வந்து சேர்க்கின்றவர்கள் உடற்பலமும் ஆன்மீக பெருகவும் ஞானமும் பெற்று தவறாத நல்வழியிலே தம்மை வழிநடத்தி இந்த செல்வங்களை கரை கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பை சிவரிய செய்வதற்கு வேண்டிய ஆற்றில் கொடுக்க வேண்டும் என்று வரங்கேற்று மன்றாடுவோமாக. இறைவா, அடியார்களின் வேண்டுதலுக்கு தயவோடு ஏற்று இங்கு பயன்படுத்துகின்ற அனைத்து படகையும் ஆசீர்வதித்தலும், வெள்ளப்பெருக்கால் உணவுகள் எல்லாம் அழிவித்த போதும் நோவாவின் பெட்டகத்தை நீர் காத்தது போல இப்படகையும் இதில் செல்லும் அனைவரையும் உமது வலக்கரம் காத்தல்வதாக. அலைமோதும் கடலிலே தத்தளித்த புதுவை உன் திருமகன் கை நீட்டி பிடித்து காத்தது போல இவர்களோடு உமது உதவி தவறாது என்றென்றும் இருப்பதாக. கடும் புயலிலே சிக்குண்ட தம்பிடரின் படகு மூழ்கிவிடாமல் அவர் காற்றையும் கடலையும் கடிந்து அமைதிப்படுத்தியது போல ஆற்றை மிகுந்த போது அருத்துணையால் இக்கரங்களும் இதனை பயன்படுத்தும் தகவல்களும் அதனால் பெற்றுக் கொள்கின்ற வருமானமும் நல்ல முறையிலே பயன்படுத்தப்பட்டு நலமாக உரை சேர்க்கின்ற செல்வங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்று மன்றாடுகின்றோம். உலர்ந்த தரையிலிருந்து நிலத்தை உருவாக்கிய ஆண்டவர் இங்கிருக்கின்ற மீன்பிடி கருவிகளையும் இந்த கடலை மாற்றிருக்கும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய ஆண்டவரே, உலர்ந்த நிலத்திலிருந்து நீரை பிரித்து கடலை உருவாக்கினீர். கடலில் வாழும் மீனங்களை படைத்து அவையெல்லாம் மனிதரின் தேவைக்கு உதவிட ஏற்பாடு செய்தீர். திருத்துழல் வீசிய வலையை அற்புதமாக மீன்களால் நிரப்பினீர். உம்முடைய அடியார் விவகளையும் இவருடைய மீன்பிடி கருவிகளையும் முறையாக பயன்படுத்தவும், அதனால் தங்கள் உழைப்புக்கேற்ற மிகுந்த மீன்பாடை பெற்று வளமுடன் வாழவும், இவர்கள் இந்த உற்பத்தியிலே பங்கெடுப்பதனாலே இவர்கள் தம் பேறு வளங்களை மென்மேலும் சேர்த்து முடிவில்லா பேரும்பல் துறைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல கிறிஸ்தவ மக்களாக திகழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது எப்போதும் நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த பொருட்கள் மீது என்றென்றும் இறங்கி தங்கியிருப்பதாக. இந்த இடத்திற்கு சமம் கொடுத்து உங்கள் வீட்டு தலைவர்களுடைய தொழில் துறைகளோடு பெண்பிடி கலங்களோடு குடும்பங்களாக வந்து மகளோடு ஒன்றித்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழிபாட்டை நடாத்திய
கொழும்புத்துறை பங்கு தந்தை அடுத்தது ராய் பேர்டினன் அவர்கள் என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.